இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது இந்த பாஸ்தா தான். பாஸ்தா சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆல்ரெடி கெட்டிலில் வச்ச வெந்நியை வைக்கிறோம். ஆன் பண்ணுறேன். ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்காக சும்மா ரேண்டமாக ஒரு அளவு. நார்மலாக சாப்பிடுவாங்கன்னா நமக்கு 3 கிளாஸ் போதும். நல்லா சாப்பிடுவாங்கன்னா ஸ்டார்ட். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸ்டார்ட். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். இது பெருசாக நம்ம எதுவும் மெனக்கிட வேண்டியதில்லை. இதுக்காக நான் எடுத்துருக்கிறது 3 பல்லாரி, ஒரு 2 தக்காளி, அவ்வளோதான். இதை நம்ம இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்க வேண்டியது. ஒரு அடுப்பில் நம்ம சட்டி வச்சாச்சு. இன்னொரு அடுப்பில் ஃபஸ்ட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் சூடான பிறகு நான் பொடியாக நட்டி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை நல்லா போட்டு வேண்டியதான். ரெண்டு தக்காளி நார்மல் சைஸில் தேவையான அளவு. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட வேண்டியது. வெங்காயம் பாதி வதங்கின பிறகு வெட்டி வச்சுருக்க தக்காளியை உள்ள போட்டு வேண்டியது. ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மல்லி இலை போட போகிறோம். ஸோ அதுக்காக கட் பண்ணுறோம். இப்போது நமக்கு இந்த பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் ஃபுல்லாக வதங்குற அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு அரைகுறையாக ஆவரேஜாக வெந்ததுக்கப்புறம் இந்த பாஸ்தா ஃபுல்லாக எல்லாம் கொட்டிட வேண்டியதான். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு வத்தல் தூள், தேவையான அளவு கரம் மசாலா,
இதெல்லாம் ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம், வெங்காயத்துக்கும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு தேவைப்பட்ட உப்பு போடலாம், இல்லை வேண்டாம். இதில் தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது கிசான். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு எல்லா இடத்துலையும் நல்ல மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஃபைனலாக மல்லி இலை. ஓகே, ஃபைனலாக நம்ம இதில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஆல்ரெடி அது ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. தேங்க்யூ.